வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல தினமும் ஒரு ட்விஸ்ட்டுங்க. அதிமுக சார்பாக இந்த தேர்தலில் 47 பேர் ஜெயிச்சாங்க. 47 எம்எல்ஏக்கள் 2 பேட்சா பிரிஞ்சு இருந்தாங்க. இபிஎஸ் தலைமையில் 22 எம்எல்ஏக்கள் இபிஎஸோட சேர்த்து, எஸ்பி வேலுமணி தலைமையில் அவரோட சேர்த்து 25 எம்எல்ஏக்கள் இருந்தாங்களா. இப்போ எஸ்பி வேலுமணி டீம்ல இருந்து 5 எம்எல்ஏக்கள் இபிஎஸ் டீமுக்கு தாவிருக்காங்க. இப்போ இபிஎஸ் கிட்ட எவ்வளோ ஸ்ட்ரென்த்து? முன்னாடி 22, இப்போ 5, 27 எம்எல்ஏக்கள் ஆதரவு இப்போ இபிஎஸ்க்கு இருக்கு. எஸ்பி வேலுமணி தரப்புக்கு 25லிருந்து 20 குறைஞ்சிருக்கு. இது காலையில் செய்தி. மதியானம் என்ன தெரியுமா செய்தி? எஸ்பி வேலுமணி டீமில் இருக்கக்கூடிய அந்த மீதி இருக்கக்கூடிய 20 எம்எல்ஏக்களில் 3 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணி டிவிகேல சேர்ந்திருக்காங்க. தாராபுரம் எம்எல்ஏ, பெருந்துறை எம்எல்ஏ, மதுராந்தகம் எம்எல்ஏ 3 பேர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணி அந்த கடிதத்தை சபாநாயகர்கிட்ட கொடுத்து டிவிகேல சேர்ந்திருக்காங்க. இப்போ புதிய கான்ட்ரவர்சி என்னன்னா, டிவிகேல சேரக்கூடிய இந்த நிகழ்வு ஆதவர்ஜுனா முன்னிலையில் நடந்திருக்கு. தலைமை செயலகத்தில் திமுக, அதிமுக, மாரிதாசெல்லாம் கொந்தளிக்கிறாங்க. அது எப்படி தலைமை செயலகத்தில் இந்த நிகழ்வு நடந்துச்சு? கட்சி ஆஃபீஸில் நடந்தால் ஓகே, தலைமை செயலகத்தை கட்சி ஆஃபீஸாக டிவிக்கு மாற்றிருச்சு அப்படின்னு இந்த பக்கம் கொந்தளிப்பை பார்க்குறோம். அதிமுக காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாமியாரும் மருமகனும் சேர்ந்து அதிமுகவை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிக்கு இருக்காங்க அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் கொந்தளிக்கிறாங்க. யார் மாமியார், யார் மருமகன்? லால்குடி தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டிட்டு ஜெயிச்சாங்கல்ல லீமா ரோஸ், அவங்க மாமியார். ஆதவர்ஜுனா மருமகன். இவங்க 2 பேர் தான் இப்போ அதிமுகவை உடச்சிக்கு இருக்காங்க அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்திக்கு இருக்காங்க. லீமா ரோஸுக்கு போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கொடுத்ததுலேருந்து தான் பிரச்சனை. அவங்களுக்கு போட்டியிட சீட்டே கொடுத்துருக்கக்கூடாது. அவங்களுக்கு சீட்டை கொடுத்து அவங்க எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு பாருங்க அதிமுக இப்படி உடஞ்சிக்கு இருக்கு அப்படின்னு அதிமுக உண்மையான தொண்டர்கள் சோகத்தை வெளிப்படுத்துறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? குஷ்பு இருக்காங்களே, இன்னைக்கு தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்திச்சிருக்காங்க. நம்ம நேற்று போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தோம், திரைத்துறையை சேர்ந்தவர்களை விஜய் சந்திக்கிறத அவாய்ட் பண்ணணும். வேணா ஒரு நாள் டைம் கொடுத்து ஒரு விழாவே சினிமா துறை எடுக்க சொல்லலாம். தினமும் இது மாதிரி சினிமா பிரபலங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து டைத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா தமிழகத்தில் அவ்வளவு பிரச்சனைகள் சுற்றி இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு நாளுக்கு அவ்வளவு நடக்குது. அப்போது சட்டம் ஒழுங்கை பலப்படுத்த அதில் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணணும் சிஎம். சினிமா பிரபலங்களை சந்திக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தோம். இன்னைக்கு குஷ்பு அக்கா சந்திச்சிருக்காங்க. எதுக்காக சந்திச்சிருக்காங்க அப்படின்னா, சின்னத்திரை தயாரிப்பாளர்கள் சார்பாக சில கோரிக்கைகளை முன்வைக்க சிஎம்ஐ சந்தித்ததாக சொல்லியிருக்காங்க. டெலிவிஷன் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் சார்பாக சந்திச்சிருக்காங்க. இதில் பாஜக தொண்டர்களுக்கு என்ன கோபம் தெரியுமா? குஷ்பு அக்கா தமிழக பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் போஸ்டில் இருக்கிறவங்க. அவங்க சிஎம் விஜயை சந்திச்சுட்டு செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன பேசியிருக்காங்க தெரியுமா? டிவிகே காரங்க மாதிரி பேசியிருக்காங்க. அவ்வளவு சூப்பராக ஆட்சி நடந்துட்டு இருக்கு, மக்கள்லாம் உற்சாகமாக இருக்காங்க, நல்லா போய்க்கு இருக்கு கவர்மெண்ட் அப்படின்னு குஷ்பு அக்கா பேட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மாற்றத்தை விஜய் தமிழகத்துக்கு கொடுப்பாரு அப்படின்னும், தெளிவான கவர்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பயங்கரமாக சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க டிவிகே கவர்மெண்ட்டுக்கு. தினமும் பேப்பரில் பார்க்குறோம் அவ்வளவு பிரச்சனைகள். சூலூரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்திலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் 17 வயது சிறுவன் கொல்லப்பட்டிருக்கான். 5 பேர் கொண்ட கும்பல் கொண்டு இருக்கானுங்க. இது மாதிரி சட்டம் ஒழுங்கு இஷ்யூ அவ்வளவு இருக்குது. அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல. எதுக்காக இது மாதிரி பாராட்டு பத்திரம் கொடுக்குறீங்க? அதுவும் பாஜகவுடைய மாநில துணைத் தலைவராக இருந்துக்கிட்டு டிவிகே கவர்மெண்ட்டுக்கு இப்படி பாராட்டினீங்கன்னா பாஜக உருப்படுமா? முதல்ல பாஜக மேலிட இது மாதிரி குஷ்பு, தமிழிசை அக்கா இவங்களெல்லாம் கட்சியிலேருந்து முதல்ல தூக்குங்க. நேற்று தமிழிசை அக்கா அடிக்கடி பவர் கட்டாகிறதுக்கு டிஎம்கே முன்னாள் அமைச்சர்கள் தான் காரணம். டிஎம்கே முன்னாள் அமைச்சர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகளோட நல்ல கான்டாக்ட் இருக்குது, அதனால தான் அடிக்கடி பவர் கட் ஆகுது அப்படின்னு பேசியிருக்காங்க. கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணணும். அந்த இடத்துல தான் பிஜேபி இருக்குது. டிஎம்கே ஈக்குவல் டு டிவிகே அப்படின்னு மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நேற்று தமிழிசை அக்கா, இன்னைக்கு குஷ்பு அக்கா அவங்க எல்லாத்தையும் மிஞ்சிட்டாங்க. மாற்றத்தை கொடுக்க போகிறாரு சிஎம் விஜய். அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு 10 நாளில் எதையும் சரி செய்ய முடியாது அப்படின்னு பேசியிருக்காங்க. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? இன்னும் தாவேக்கா கொண்டாட்ட மனநிலையில் இருக்குது டிவிகே கவர்மெண்ட்டு. டிஎம்கே ஆட்சியில் நடந்த பாதுகாப்பற்ற சூழல் டிவிகே ஆட்சியிலையும் தொடருது, இது கவலைக்குரிய விஷயம் அப்படின்னு பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணிக்கிருக்காரு அண்ணாமலை. ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாநில துணைத் தலைவர் பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா?
தமிழக பாஜக உருப்படணும்னா அண்ணாமலைக்கிட்ட அதிகாரத்தை கொடுத்து குஷ்பு அக்கா, தமிழிசை அக்கா, இது மாதிரி சில கேங் இருக்காங்க, அவங்க மேலெல்லாம் ஆக்ஷன் எடுத்து, இல்லைன்னா அவங்கள இந்த தமிழக பாஜக நிர்வாகத்திலிருந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சா மட்டும்தான் தமிழக பாஜக வளர முடியும் அப்படின்னு ஒட்டுமொத்த தொண்டர்களும் இப்போ பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.